الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم. அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழும் புரட்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை வலுவாது தழுவாது பற்றி பிடித்து கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீதி நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது மாதங்கள் 12 உருவாக்கி இருக்கின்றேன், அதில் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒரு சிறப்புகளை வைத்திருக்கின்றேன். இந்த முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ்வும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ரமலானில் நாம் நோன்பு நோக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அதனுடைய சிறப்புகளும் நன்மைகளும் இருக்கின்றதோ, ரமலானை அடுத்து அந்த நன்மைகளும் சிறப்புகளும் இந்த முஹர்ரம் மாசத்திலே இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ஆசுராவுடைய நாளிலே இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த நாளினுடைய சிறப்புகள், இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்று அதிகமான ஹதீஸ்களின் வாயிலாகவும் அதிகமான சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறிலும் அதிகமான சந்தோஷத்தையும் அதிகமான இபாதத்துகளையும் இந்த நாளிலே எடுத்து குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதம், புனிதமான நாள் என்று சொல்வதை விட மிகவும் ஒரு அருமையான வெள்ளிக்கிழமையில் இது இரண்டும் நமக்கு சேர்ந்து கொண்டிருப்பது நாம் செய்த பாக்கியம் என்பதை நாம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த ஆசுராவுடைய நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எத்தி வைக்கின்ற பொழுது, இந்த நாளில் நீங்கள் செலவு செய்யுங்கள். யாருக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய குடும்பங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதை அடுத்து குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு நீங்கள் இயற்கையில் தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் சதக்கா செய்யக்கூடியவர்களாகவும் இயற்கையில் அல்லாஹ் உங்களை அமைத்து வைத்திருப்பான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த நாளில் நீங்கள் இந்த தர்மத்தை செய்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான், இந்த ஒரு நாள் செய்யக்கூடிய அந்த சேவை இந்த ஒரு வருடத்திற்கு தேவையான வளர்ச்சியையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார். உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனைவி மக்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஏழைகளுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த நாளிலே நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ் அந்த தர்மத்தை இந்த ஒரு ஆண்டு காலமாக பரக்கத்தாக உங்களுக்கு செழிப்பாக திருப்பி கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, பரக்கத் என்பதையும் ரிஸ்க் என்பதையும் மற்ற பெரியவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது எவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்று சொன்னால், உங்களிடத்தில் இருக்கக்கூடியது ஒரு 10 ரூபாக இருந்தாலும் சரி,
அந்த 10 ரூபாயினுடைய பரக்கத் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் சிலர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எவ்வாறு என்று சொன்னால், இன்று என்னிடத்தில் 10 ரூபாய் மட்டும்தான் இருக்கின்றது என்று மனதளவில் எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் அன்று பொழுதை அல்லாஹ் அந்த 10 ரூபாயை வைத்து நம்மளை கடக்க வைப்பான். அதில்தான் அந்த பரக்கத்தை இருக்கின்றது. சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைப்பார்கள், நம்மளிடத்தில் பணம் கம்மியாக இருக்கின்றது, நம்மளுடைய பிள்ளையை எவ்வாறு திருமணம் முடித்துக் கொடுக்க முடியும் என்று கவலையில் இருப்பார்கள். அவர்களுக்கு தேவையானதோ 5 லட்சத்துக்கு மேல் தேவைப்படும். அவர்கள் இருக்கக்கூடிய பணமோ 50,000 தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் அந்த 50,000 பரக்கத்தை கொடுத்து அதை வைத்து அந்த திருமணத்தையும் முடித்து வைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நடத்தி கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதுதான் இறைவனுடைய பரக்கத் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்பு இமாம் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், இந்த ஆசுராவுடைய நாளிலே நாங்கள் எங்களுடைய குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்வோம். அதனுடைய பலனை எந்த அளவுக்கு அனுபவித்தோம் என்று சொன்னால் சுமார் 40 ஆண்டு காலமாக எங்களுக்கு அல்லாஹ் அதனுடைய பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருந்தான் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாயகத்தினுடைய வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள் என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுடனே எங்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் எங்கெல்லாம் செல்கின்றீர்களோ அங்கெல்லாம் நாங்களும் வருகின்றோம். எங்களுடைய காலம் உங்களிடத்திலே கடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு உணவில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் யா ரசூலல்லாஹ். ஆகையால் நீங்கள் சிறிது பேரித்தம்பலத்தை எங்களுக்கு ஓதி அதில் பரக்கத் தருமாறு துஆ செய்து கொடுங்கள். அதன் மூலமாக எங்களுக்கு பரக்கத் கிடைக்கட்டும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது பேரித்தம்பலத்தை கையில் எடுத்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு பையை எடுத்து அந்த பையில் அந்த பேரித்தம்பலத்தை போட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே இந்த பையை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பசி இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த பையுக்குள் கையை விட்டு நீங்கள் பேரித்தம்பலத்தை எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு வேண்டாலும் பசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த பையை காலியாக்கி விட்டு நீங்கள் உதறிவிடாதீர்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். எவ்வளவு வேண்டாலும் இந்த பையில் இருந்து எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். இறுதியாக இந்த பையை நீங்கள் உதறிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் முடிந்த அளவுக்கு இந்த பேரித்தம்பலத்தை தானும் சாப்பிட்டார்கள். அது போக தன்னுடன் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அனைவர்களுக்கும் அந்த பையில் இருந்து எடுத்துக் கொடுக்கின்றார்கள். தானும் சாப்பிட்டது போக தன்னுடைய சஹாபாக்கள் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த பையில் இருந்து பேரித்தம்பலத்தை எடுத்து அனைவர்களுக்கும் கொடுக்கின்றார்கள். இறுதியாக அந்த பையில் இருந்து ஒருபோதும் அது பேரித்தம்பலம் காலியாகவே இல்லை. எத்தனை ஆண்டுகள் இந்த பேரித்தம்பல பையை பாதுகாத்தார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வருகின்றது. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சுமார் 2.5 ஆண்டுகள் இந்த பேரித்தம்பல பையை வைத்து அனைவருக்கும் கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வருகின்றது. அவர்களுடைய ஆட்சி காலம் ஏறத்தாழ 10.5 ஆண்டு காலம் இதே பையை வைத்து அவர்கள் பசியாறிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் பரக்கத் என்பதை இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலமும்
முடிந்ததற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் இதே பேரித்தம்பள பையை வைத்து அவர்கள் மட்டுமல்ல கூட இருந்த சஹாக்களும் சஹாபிகளும் பசியாறி வந்தார்கள் என்று சொன்னால் உணவினுடைய அபிவிருத்தியை இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். சுமார் 24 ஆண்டுகள் இந்த பேரித்தம்பள பையை வைத்து அவர்கள் மட்டுமல்ல அங்கு இருக்கக்கூடிய அனைவர்களும் அவர்களுடைய பரக்கத்தை அனுபவித்து வந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பரக்கத் இவ்வாறுதான் இருக்கும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு போரிலே ஷஹீதாகின்றார்கள். அந்த கூட்டத்தினுடைய நெருக்கலில் அவர்களுடைய கையில் இருந்த பை தவறி விடுகின்றது. அன்றிலிருந்து அவர்கள் கவலைக்கு உண்டாகி விடுகின்றார்கள். மற்றவர்கள் அனைவர்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு கவலை என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மட்டும் என்னுடைய பை தொலைந்து விட்டது என்று இரு கவலையுடன் இந்த சமுதாயத்தை சுற்றி வந்தார்கள் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னை கடைபிடித்ததன் காரணமாக எந்த அளவுக்கு அவர்களுக்கு பரக்கத் இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த ஆஷுராவுடைய 10வது நாளை இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிகமான நபிமார்களுக்கு இந்த நாளில்தான் அல்லாஹ் அவர்களை துஆக்களை அங்கீகரித்து இருக்கின்றான். இன்னும் அவர்களுக்கு அதிகமான சலுகைகளை வழங்கி இருக்கின்றான் என்று சொன்னால், நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த அகிலத்தில் வானுலகத்தில் இருந்து அவர்கள் செய்த சிறு பிழையின் காரணமாக மண்ணுலகத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள். அவர்கள் இந்த அகிலத்தில் வந்து அதிகமான ஆண்டுகள் தௌபா செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இறுதியாக அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொண்ட நாள் எந்த நாள் என்று சொன்னால், இந்த ஆசுராவுடைய 10வது நாள் அன்றுதான் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டு அவர்களை மன்னித்து விட்டான் என்று சொன்னால், இந்த ஆசுராவுடைய 10வது தினம்தான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த அகிலத்தில் வாழுகின்ற பொழுது இறைவனிடத்தில் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், நான் மௌத் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நான் உணர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்கின்றார்கள். அவர்களுடைய ஆசையை நிவர்த்தி செய்வதற்காக இந்த அகிலத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத்தை கொடுக்கின்றான். மௌத்தை கொடுத்துவிட்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மௌத் எவ்வாறு இருந்தது என்று கேள்வி கேட்கின்ற பொழுது அப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு ஆட்டை உயிருடன் அதன் தோலை உரித்தால் எவ்வாறு வேதனையாக இருக்குமோ அது போன்று இருந்தது என்று கூறினார்கள் என்று சொன்னார். ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு வேதனையை அனுபவிக்கின்றான் என்பதை அவர்கள் கண்ட விஷயத்தை அல்லாஹ் தஆலாவிடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதே இடத்தில் கூறுகின்றார்கள், நான் சொர்க்கத்தை பார்க்க வேண்டும், என்னால் முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் சொர்க்கத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மரணிக்க வேண்டும், மௌத்தானதற்கு பிறகுதான் சொர்க்கத்தை உங்களால் காண முடியும் என்கின்றார்கள். நான் இப்பொழுது மௌத்தாகிதானே உங்களிடத்தில் வந்திருக்கின்றேன் என்கின்றார்கள். அப்பொழுது அந்த பாக்கியமும் அவர்களுக்கு கிடைக்கின்றது, சொர்க்கத்தை சென்று பார்த்து வாருங்கள் என்று குறிப்பிட்ட நாள் இந்த ஆசுராவுடைய 10வது தினம். இந்த நாளில்தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை கண்கூடாக கண்டுவிட்டு வந்து கூறிய நாள். அது மட்டுமின்றி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த அகிலத்தில் வாழுகின்ற பொழுது அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்களை இந்த காபீர்கள் எந்த அளவுக்கு சிரமப்படுத்தினார்களோ அந்த அளவுக்கு சிரமப்படுத்தியதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்களிடத்திலிருந்து எவ்வாறு இஸ்லாமியர்களை, என்னை பின்பற்றியவர்களை எவ்வாறு காப்பாற்ற முடியும் என்கின்ற பொழுது ஒரு பிரம்மாண்டமான கப்பலை தயார் செய்துகள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு இணங்க ஒரு கப்பலை தயார் செய்கின்றார்கள். அந்த கப்பலை தயார் செய்து அந்த கப்பலுக்குள் சென்று அந்த கப்பலை வெள்ளங்கள் சூழ்ந்து வந்து இருக்கின்ற பொழுது அந்த கப்பல் நகர ஆரம்பிக்கின்ற பொழுது உள்ளே சென்று பார்க்கின்றார்கள், ஷைத்தான் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
உன்னின் காரணமாகத்தான் என் இனத்தவர்கள் அத்தனை பேரும் கேடான விஷயத்தில் இருக்கின்றார்கள், நீ எதற்காக இங்கே ஏறி உட்கார்ந்திருக்கின்றாய் என்று ஷைத்தானிடத்திலே வாக்குவாதம் செய்கின்ற பொழுது ஷைத்தான் கூறுகின்றான், இந்த அகிலம் அழியும் வரைக்கும் என்னை உயிருடன் காப்பேன் என்று என்னுடைய ரப்பு எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். ஆகையால் என்னை அழிக்க உங்களால் முடியாது. இருக்கட்டும், உங்களுக்கு நான் 5 விஷயங்களில் 3 விஷயங்களை நான் கற்றுக் கொடுக்கின்றேன். அதாவது நான் இந்த மக்களை எவ்வாறெல்லாம் வழிகெடுக்கின்றேன் என்பதை உங்களுக்கு 5 விஷயங்களை வைத்து நான் அவர்களை வழிகெடுக்கின்றேன். அதில் 3 விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றேன். என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று ஷைத்தான் கூறுகின்றான். இதை கேட்ட ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், ஷைத்தான் இவ்வாறு கூறுகின்றானே, நான் என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது அவன் கூற வேண்டும் என்ற 3 விஷயத்தை விட்டுவிடுங்கள், கூற முடியாது என்று சொன்ன 2 விஷயங்கள் என்ன என்பதை கேளுங்கள், அதை கேட்டுவிட்டு நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அந்த கட்டளைக்கு இணங்க அந்த ஷைத்தான் இடத்திலே கேட்ட பொழுது அந்த ஷைத்தான் கூறுகின்றான், இந்த அகில மக்களை நான் சுலபமாக ஈஸியாக வழிகெடுப்பது எவ்வாறு என்று சொன்னால், ஹசது, போராமை என்ற ஒரு எண்ணத்தை வைத்து இந்த மனிதர்களை நான் கெடுத்து விடுவேன். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருக்கின்றான் என்று சொன்னால் அண்ணனுக்கு சில விஷயங்களை அதிகமாக கொடுத்து அவன் மீது நான் அவர்களுக்கு போராமை எண்ணத்தை கொண்டு வருவேன். அதன் மூலமாக அந்த குடும்பத்தை கெடுத்து விடுவேன். மாமியார் மருமகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு போராமையை கொடுத்து அவர்களுக்கு மத்தியிலே நான் கெடுத்து விடுவேன். இது போன்றுதான் நான் கெடுப்பேன் என்று கூறிவிட்டு இரண்டாவதாக என்ன என்று கேட்கின்ற பொழுது அதிகமான பொருளாசை, அதாவது பேராசை. ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கும், நான் பேராசை என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து அந்த மனிதனை கெடுத்தேன் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக இந்த விஷயத்தை கேட்டு அறிந்தார்கள் என்று சொன்னால், நம் இனத்தவர்கள் இது போன்ற சிக்கலில் இருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இந்த 2 விஷயத்தையும் மக்களுக்கு அல்லாஹ் தஆலாவின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டார்கள். இந்த கப்பல் கிளம்பி 6 மாதங்கள் கழித்து அந்த கப்பல் இறங்கிய நாள் இந்த ஆசுராவுடைய 10வது நாள் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் இறைவனையே கொல்லுவதற்கு துணிந்த நம்ரூத் என்ற ஒரு கொடிய அரக்கனுடைய சூழ்ச்சியிலிருந்து, நெருப்பில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றிய நாள் இந்த ஆசுராவுடைய 10வது நாள் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் நான் தான் இறைவன் என்று அனைவர்களையும் கொண்டு குவித்துக் கொண்டிருந்த பிர்அவுனுடைய கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து அவனை வீழ்த்தி அவனை அந்த கடலிற்குள் மூழ்கிய நாளும் இதே 10வது நாள் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டது மட்டும் இல்லாமல், இந்த நாளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, இந்த நாளில் யார் யாரெல்லாம் அதிகமாக தர்மம் செய்கின்றார்களோ அந்த தர்மத்தை இந்த 1 ஆண்டு காலமாக நான் அவர்களுக்கு பரக்கத்தாக கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார். ஆகையால் இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலியுறுத்தினார்கள். இப்படிப்பட்ட நாளில் அல்லாஹ் தஆலா அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த நாளை நமக்கு தந்திருக்கின்ற பொழுது இந்த நாளை மிகவும் சிறப்பான நாளாக, இந்த நாளில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே அதிகமாக கரம் ஏந்தி நம்மளுக்கும் நம்மளுடைய குடும்பங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை, அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்து அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.